உங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து ஆட் வருது. ஒரு சில ஆப் யூஸ் பண்ணும்போதுனா, நடுவுல ஆட் வருது. ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி, அடுத்த லிங்க் கிளிக் பண்ணும்போதுனா, நடுவுல வந்து ஆட வந்து குளோஸ் பண்ற மாரி இருக்கும். இடையில வந்து 18+ ஆட் எல்லாமே வந்து அதிகமான ஆட் வருது. அந்த ஆட வந்து எப்படி ஸ்டாப் பண்றது? அப்படி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு யூஸா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க மொபைல்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. சர்ச்ல போயிட்டு நீங்க எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, Vivo, Oppo, Realme, Nokia, Samsung எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் சர்ச்ல போயிட்டு டிஎன்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லைன்னா பிரைவேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே, அதில வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. பிரைவேட் டிஎன்எஸ்ன்னு போட்டு ஆஃப், ஆட்டோ, ஸ்பெசிஃபைட் டிஎன்எஸ் இருக்கும். அதில உங்களுக்கு ஆஃப்ல தான் இருக்கும். அது கீழே ஸ்பெசிஃபைட் டிஎன்எஸ் அப்படின்னு இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே, டிஎன்எஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதில வந்து உங்களுக்கு எம்ப்டியா தான் இருக்கும். அதில நீங்க dns.adgat.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணா மொபைல்ல வந்து எந்த ஒரு ஆடும் உங்களுக்கு வராது. இது 100% பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும்.